நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் லெவல் எல்லாம் ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டு நடக்கும் நடக்காதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு பேரலல் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருந்தது. அந்த பேரலல் பேட்டர்னை பிரேக் பண்ணும்போது புட்டு போயிருக்குது. சரிங்களா? அதேமாதிரி மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுட்டாக்கா கால் போயிருக்கோம். இப்போ வந்து 50 minutesல ஒரு 2 இம்பேலன்ஸ் கேண்டில் நான் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலரில். அந்த இம்பேலன்ஸ் கேண்டில் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து டச் பண்ணும்போது கால் போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த இம்பேலன்ஸ் கேண்டில்னா என்னன்னாக்கா, ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நடுவில் ஏற்படுற ஒரு சின்ன கேண்டில் தான் இம்பேலன்ஸ் கேண்டில். அதே போல் மார்க்கெட்டோட ஹையில் ரெண்டு வந்து இம்பேலன்ஸ் கேண்டில் கிரியேட் ஆயிருந்தது. அதையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அது டச் பண்ணாக்கா, ஒன்ஸ் அப்பன் டச் பண்ணாக்கா அங்கேருந்து கீழே விழதான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஹையில் இருக்குது இல்லைங்களா? அதனால நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.